கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை நேரத்திலே இந்த நாளுக்குரிய வேத வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாங்கள் உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பிரியமானவர்களே, உபாகம் 28:14 மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய் என்று. எப்பொழுது கர்த்தருடைய கட்டளை கற்பனைகளுக்கு முழு இருதயத்தோடும் முழு அன்போடும் முழு பலத்தோடும் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று மோசே சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தராயிருந்து மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை நேரத்திலே நாமும் இந்த வசனத்தின்படி இந்த நாளில் இருந்து கர்த்தர் எங்களை வாளாக்காமல் தலையாக்கி எங்களை கீழாக்காமல் மேலாகும்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்போம். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது பிரியமானவர்களே, நமக்கும் இந்த ஆசீர்வாதம் வரும். நாங்கள் இருக்கிற இடத்திலே குறைவான இடத்திலிருந்து நிறைவாகவும் குறைந்த ஸ்தானத்திலிருந்து பெரிய ஸ்தானத்துக்கும் நம்மை உயர்த்தி நாம் எங்கெல்லாம் கீழ்ப்பட்டிருக்கிறோமோ, நாம் எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறோமோ, நாம் எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறோமோ, எங்களை உயர்த்தி எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களை மேன்மையான இடத்தில் வைக்க ஆண்டவரால் முடியும். ஆகவே அதற்கு நாம் இந்த மாதத்தில் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அதன்படி நடந்து தேவனுடைய வார்த்தையின்படி நாம் மோசே அன்றைக்கு தேவனிடத்தில் இருந்து அந்த பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தை இஸ்ரவேலுக்கு கொடுத்து ஆசீர்வதித்த போல நாங்களும் பிரியமானவர்களே இந்த வசனத்தை கேட்டு இதன்படி நடந்து அந்த உயர்வை பெற்றுக்கொள்வோம். பாடசாலைகளிலும் வேலை செய்கிற இடங்களிலும் எல்லா நிலையிலும் கர்த்தர் எங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஒரு விசை நாங்கள் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை வாளாக்காமல் நீர் எங்களை கர்த்தாவே மேலாக்கிறவர், கீழாக்காமல் உயர்த்தி ஆண்டவரே சுவாமி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர உம்மாலே முடியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையை விட்டு உயர்ந்திருக்கவும், குறைவுகளை நீக்கி நிறைவாக்கவும், பலவீனங்களை நீக்கி பலப்படுத்தவும், ஞான குறைவுகளை நீக்கி ஞானத்தை கொடுக்கவும் கர்த்தாவே இந்த அருமையான நேரத்தில் இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்தி திடப்படுத்தி உயர்த்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்திலே வைப்பாராக. ஆமீன்.